ஹாய் காய்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி என்னோட இந்த லுக் க்ரியேட் பண்ணேன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மெயின் திங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். எட்ஜஸ் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு அப்பர்டாக கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கன்சீலர் வச்சு நல்லா ஷேப் பண்ணுறேன். அண்ட் என் ஐஸ்க்கு என் ஷேடை விட 1 ஷேட் லைட்டராக வச்சு கன்சீல் பண்ணிவிட்டு ஐ ஷேடோ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீசெண்ட்லி அடிக்டட் டு திஸ் பேலட். ஐ ரியலி லவ் திஸ் பேலட். ஆக்சுவலி செம்ம ஃபினிஷிங் கொடுக்குது, லாங் ஸ்டேவாகவும் இருக்குது. அண்ட் லேஷஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் ஐயை மைல்டாக ஐ ஷேடோ வச்சு ஃபில் பண்ணிவிட்டு சென்டர் ஐஸில் க்ரீஸ் லைனில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கோல்டன் கிளிட்டர் வச்சு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்கப் லாங் ஸ்டேயாக இருக்க வேண்டாமா. ஸோ ஐ எம் யூஸிங் ப்ரைமர்னோ ஃப்ரம் ரீகோட். இதுவும் ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது என்னோட வேனிட்டியில். அண்ட் காஜல் வச்சு ஐலைனராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்மச் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ஐ லுக்காக. அண்ட் ஃபவுண்டேஷன் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி ஃபார் தட் கைஸ். அண்ட் பேலன்ஸ் இருக்க ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக ஃபேஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் என் ஃபேஸ் இருந்துச்சு. அண்ட் ஓகே, பேலன்ஸ் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் ஃபார் that full video. சீக்கிரமாக யூடியூப்ல full video upload பண்ணுறேன். So stay tuned for that guys. Bye. Please share and subscribe. Thank you. Bye.